ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாத்துக்கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா வாத்துக்கறியிலே எண்ணெய் விடும். 3 ஸ்பூன் போதும். நான் கடுகு போடுவேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல் பாசி, வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதக்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு, இதை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரக பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பொடியும் சேர்த்துவோம். இந்த அளவு காரம் சேர்த்துனாலே போதும். இது நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு கிலோ அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3-4 தாட்டி கழுவி வச்சுருக்கு. இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு சுமல் வரும். நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கட்டும், நல்லா பரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இடித்து வச்சுருக்கேன், இது சேர்த்திக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததை விட வாத்துக்கறிக்கு பெரட்டுறப்ப கறியை மசாலில் பெரட்டுறப்ப இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துனா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி சும்மலே வராது. பாருங்க, இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். இந்த மாதிரி செய்கிறப்போ இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த சும்மலே கொஞ்சம் கூட வராது. நாட்டுக்கோழி டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 1 minute later. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு எவ்வளவோ முறை செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
கறி நல்லா வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். நம்ம வாத்துக்கறி வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ஊற்றினா தான் தண்ணி கறி நல்லா வேகும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கறி வேகட்டும். A few minutes later. ஓப்பன் பண்ணிக்கலாம். மருத்துவ குணமான வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். செம்ம வாசனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டா இருக்கும். அந்த வாத்துக்கறி சும்மல வரல, நாட்டுக்கோழி டேஸ்ட் இருக்கு. வாத்துக்கறியில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. வாத்து முட்டை, வாத்துக்கறி எல்லாம், வாத்து முட்டை கிடைச்சதுன்னா குழந்தைகளுக்கு டெய்லி ஒவ்வொரு முட்டை வேவிச்சு கொடுங்க, நல்ல உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நெய் மாதிரி விட்டுருக்குது பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.